தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல பகுதிகளிலும் கடந்த ஒரு வார காலமாக விவாதப் பொருளாக மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கிய பொருள் பிளாஸ்டிக் அரிசி. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் பல்வேறு இடங்களில் அரிசி விற்பனை குறைந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பிளாஸ்டிக் அரிசி பெயர் உருவானது குறித்த விவரங்களை இனி பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு சாதாரண அரிசியில் நறுமண சுவைகள் கலந்து உயர்வகை அரிசி என சீன வியாபாரிகளால் ஏமாற்று வேலை செய்யப்பட்டது. சீன வியாபாரிகளால் விற்கப்பட்ட இந்த அரிசி பிளாஸ்டிக் அரிசி என அழைக்கப்பட்டது. பல்வேறு நாடுகளுக்கு பிளாஸ்டிக் அரிசி என்று அழைக்கப்படும் இந்த அரிசியை சீன வியாபாரிகள் விற்றனர் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 2011ஆம் ஆண்டு உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாவில் பிளாஸ்டிக்கை கலந்து பிளாஸ்டிக் அரிசி உருவாக்கப்படுவதாக டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. டிசம்பர் 2016ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பிளாஸ்டிக் அரிசி கைப்பற்றப்பட்டதாக பிபிசி செய்தி வெளியிட்டது. கைப்பற்றப்பட்ட அரிசி பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டதே தவிர பிளாஸ்டிக் அரிசி இல்லை என தெரிய வந்தது. அதிகாரப்பூர்வமாக பிளாஸ்டிக் அரிசி குறித்து வேற செய்திகள் இல்லாத நிலையில் சமூக வலைதளங்களில் பிளாஸ்டிக் அரிசி குறித்த செய்திகள் வேகமாக பரவி வருகின்றன. இதுவரை இந்தியாவில் ஒரு முறை கூட பிளாஸ்டிக் அரிசி என்ற பெயரில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.